குடுகிலோ அட்டசிய காவே தகுனே பாத்தாலேட்டது என்பதான செய்தியாக இது தரப்படுகிறது. கேள்விக்குறியுடன் கூடிய தகவல் மௌபிப் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தி தருகிற தகவலாக அமைகிறது. யாத்ராவே சிட்டிய குலஹ கத்தடங்கோட்டை என்பதான தகவலும் தரப்படுகிறது. இதே தகவலை அது பத்திரிகை இவ்வாறு தருகிறது. சரியான எண்ணிக்கையோடு குடுகிலோ ஹத்சி ஹத்த நமைய கத்தடங்கோட்டை 5 கிலோ பன்சிய துணாக்க ஐஸ் ரக போதைப்பொருள் 503 கிலோ இருந்திருக்கிறது. ஹெரோயின் 275 கிலோ இருந்திருப்பதாக இவ்வாறு தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. எனவே போதைப்பொருள் எந்தளவு தூரம் கடத்தப்படும் அல்லது அதனுடைய மையமாக இலங்கை இருந்து வருகிறது என்பதை நாங்கள் இதன் மூலம் அவதானிக்கலாம். கடந்த காலங்களிலும் இவ்வாறு நூற்றுக்கணக்கான கிலோ அளவிலான போதைப் பொருட்கள் கைப்பற்றிருந்த நிலையில் 2 மீன்பிடி படகுகளில் இவை கொண்டு வரப்பட்டிருப்பதான செய்திகளும் தரப்படுகின்றன. இதனோடு இணைந்த 11 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். எனவே கடற்படையினருக்கு கிடைக்கப்பட்ட ரகசிய தகவலுக்கு அமைய தெற்கு ஆழ்கடல் பகுதியில் நேற்று முன்தினம் மேற்கொள்ளப்பட்ட ஒருங்கிணைந்த விசேட நடவடிக்கையில் 2 மீன்பிடி படகுகளில் இருந்து 778 கிலோவுக்கும் அதிகமான ஹெரோயின் மற்றும் ஐஸ் ரக போதைப் பொருட்கள் இவ்வாறு கைப்பற்றப்பட்டிருக்கின்றன என்பதான செய்தியினை நாங்கள் இவ்வாறு அவதானிக்கலாம். எனவே போதைப்பொருள் குறித்து வெளியாகி இருக்கிற இந்த தகவலை மேலதிகமாக நாங்கள் அவதானிக்கும் போது இதில் 275 கிலோ ஹெரோயின் போதைப்பொருள் மற்றும் 503 கிலோ ஐஸ் போதைப்பொருள் உள்ளடங்குவதாக கடற்படை தெரிவித்திருக்கிறது. குறித்த 2 படகுகளில் இருந்து 11 மீனவர்கள் கைது செய்யப்பட்டு நேற்று முற்பகல் திக்கோவிட்ட மீன்பிடி துறைமுகத்துக்கு அழைத்து வரப்பட்டார்கள். கடற்படையினருக்கு கிடைக்கப்பட்ட ரகசிய தகவலுக்கு அமைய இலங்கையின் தெற்கு கடற்பரப்பின் ஆழ்கடல் பகுதியில் நேற்று முன்தினம் பிற்பகல் இந்த விசேட நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. கடற்படை, அரச புலனாய்வு பிரிவு, போலீஸ் போதைப்பொருள் ஒழிப்பு பணியகம் மற்றும் பிராந்தியத்துக்கான ஒருங்கிணைப்பு மையம் ஆகியவை இணைந்து இந்த விசேட நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டிருந்தது. இதன்போது குறித்த ஆழ்கடல் பகுதியில் சந்தேகத்துக்கிடமான 2 மீன்பிடி படைகள் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டதுடன் அதில் மிகவும் சூட்சமான முறையில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் குறித்த போதைப் பொருட்கள் மீட்கப்பட்டிருக்கின்றன. டிரோஷ்ஃபோ மற்றும் ருஷித் என அழைக்கப்படும் மீன்பிடி படைகளை இவ்வாறு சோதனைக்குட்படுத்தப்பட்டதோடு குறித்த சந்தர்ப்பத்தில் 2 மீன்பிடி படகில் இருந்து 11 மீனவர்கள் கைது செய்யப்பட்டார்கள். இவ்வாறு நிலையில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் மற்றும் 2 மீன்பிடி படகுகளும் நேற்று முற்பகல் திக்கோவிட்ட துறைமுகத்துக்கு கொண்டு வரப்பட்டன. இதன்போது துறைமுகத்துக்கு பலத்த பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது. மேலும் போலீஸ் போதைப்பொருள் ஒழிப்பு பணியகத்தின் அதிகாரிகளால் குறித்த போதைப் பொருட்கள் படகுகளிலிருந்து எடுத்து வரப்பட்டு அவற்றின் நிறை மற்றும் பெறுமதியும் மதிப்பீடு செய்யப்பட்டன. இதற்கமைய பொது செய்யப்பட்ட நிலையில் 778 கிலோகிராம் போதைப் பொருட்கள் இருந்துள்ளதோடு அவற்றுள் 275 கிலோ 594 கிராம் ஹெரோயின் போதைப் பொருள் மற்றும் 503 கிலோ 618 கிராம் ஐஸ் போதைப் பொருள் உள்ளடங்குவதாக கடற்படை தெரிவிக்கிறது. மேலும் சம்பவ இடத்துக்கு பாதுகாப்பு பிரதி அமைச்சர் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் அருண் ஜெயசேகர, கடற்படை தளபதி வைஸ் அட்மிரல் காஞ்சன பானகுட, பதில் போலீஸ் மாதிபர் சட்டத்தண்ணி பிரியந்த வீரசூரிய ஆகியோர் சென்றிருந்தார்கள். நிரோஷ்ஃபோ என அழைக்கப்படும் மீன்பிடி படகு துறைமுகத்திலிருந்து கடந்த 14ஆம் தேதி மீன்பிடி நடவடிக்கைகளுக்காக கடலுக்கு சென்றுள்ளதோடு ஜெயருஷித் மீன்பிடி படகு கடந்த 6ஆம் தேதி துறைமுகத்திலிருந்து கடலுக்கு சென்றிருக்கிறது. கைது செய்யப்பட்ட மீனவர்களை தேவேந்திரமனை பிரதேசத்தைச் சேர்ந்தவர்கள் என கடற்படை தெரிவிக்கிறது. சந்தேகநபர்கள் சட்டவிரோதமான முறையில் கடல் மார்க்கமாக நாட்டுக்குள் போதைப் பொருட்களை கொண்டு வந்தமை, போதைப் பொருட்களை தம்வசம் வைத்திருந்தமை உள்ளிட்ட குற்றச்சாட்டுகளில் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் போதைப்பொருள் ஒழிப்பு பணியகம் தெரிவித்திருக்கிறது. இதனிடையே கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் மற்றும் குறித்த போதைப் பொருட்கள் மேலதிக விசாரணைகளுக்காக போலீஸ் போதைப்பொருள் ஒழிப்பு பிரிவினரிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. மேலும் பறிமுதல் செய்யப்பட்ட போதைப் பொருட்கள் பெறுமதி சுமார் 1 பில்லியன் ரூபாவுக்கும் அதிகம் என மதிப்பிடப்படுகிறது. இளஞ்சிவப்பு நிறத்தை கொண்ட ஈரான் நாட்டு கப்பல் ஒன்றினால் குறித்த போதைப் பொருட்கள் தமக்கு வழங்கப்பட்டதாக கைது செய்யப்பட்ட மீனவர்கள் போலீசாரிடம் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த போதைப் பொருட்களை நாட்டுக்குள் எடுத்து வர 2 படைகளின் ஓட்டுநர்களும் 5 கோடி ரூபாய் பணம் பெற்றுக் கொடுக்கப்படும் என போதைப்பொருள் வர்த்தகர்கள் வாக்குறுதி அளித்துள்ளதாகவும் ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. மேலும் தென் மாகாணத்தில் போதைப்பொருள் வர்த்தகத்தில் ஈடுபட்டு வரும் 2 போதைப்பொருள் வர்த்தகர்களினால் இந்த போதைப் பொருட்கள் நாட்டுக்குள் எடுத்து வரப்பட்டிருக்கலாம் எனவும் போலீசார் சந்தேகம் வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். இதே போதைப்பொருள் விவகாரத்தோடு பார்க்கும்போது பிரதி அமைச்சர் அருண ஜெயசேகர் ஒரு கருத்தினை கூறியிருக்கிறார். அதாவது போதைப்பொருள் வர்த்தகம் உள்ளிட்ட எந்த ஒரு சட்டவிரோத செயற்பாடுகளையும் நாட்டுக்குள் அனுமதிக்க முடியாது என்று அவர் கூறியிருக்கிறார். அதற்கு அரசாங்கம் ஒருபோதும் இடமளிக்கப் போவதில்லை என்றும் எதிர்காலத்தில் இவ்வாறான குற்றச்செயல்களுடன் தொடர்புடைய தரப்பினருக்கு பாரபட்சமின்றி கடுமையான சட்ட நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் எனவும் பாதுகாப்பு பிரதி அமைச்சர் இவ்வாறு குறிப்பிட்டிருக்கிற தகவல்களும் வெளியாகி இருக்கின்றன. எனவே போதைப்பொருள் வர்த்தகத்துக்கு நாம் இடமளிக்காத வகையில் நம்முடைய செயற்பாடுகள் எதிர்வரும் காலங்களில் தொடரும். எனவே அரசாங்கம் இதில் உறுதியாக இருக்கிறது. நம்முடைய செயற்பாடுகளின் மூலமாக நீங்கள் இவற்றை அவதானிக்கலாம் என்பதான கருத்தினை அருண விஜயசேகர இவ்வாறு குறிப்பிட்டு பேசியிருக்கிறார். இந்த போதைப்பொருள் விவகாரம் குறித்து அவர் மேலும் சில கருத்துக்களை கூறியிருக்கிறார். அதாவது தெற்கு ஆழ்கடல் பகுதியில் வைத்து 2 மீன்பிடி படகுகளில்
இவ்வாறான போதைப்பொருட்கள் கைப்பற்றப்பட்டிருக்கின்றன. எனவே அரசு புலனாய்வு பிரிவினர், முப்படையினர், போலீஸ் போதைப்பொருள் ஒழிப்பு பணியகம் மற்றும் பிராந்தியத்தின் ஒருங்கிணைப்பு மையம் என அனைத்து தரப்பினரும் இணைந்து இந்த சுற்றுவளைப்பு நடவடிக்கையை மேற்கொண்டிருந்தார்கள். இலங்கை கடற்படையினருக்கு கிடைக்கப்பெற்ற 2 ரகசிய தகவல்களை அடிப்படையாக கொண்டு இந்த சுற்றுவளைப்பை நாம் முன்னெடுத்திருந்தோம். நாட்டில் போதைப்பொருள் பாவனையை கட்டுப்படுத்தும் நோக்கில் பிராந்தியங்களுக்கு பொறுப்பான ஒருங்கிணைந்த மையத்தின் உதவியுடன் கடந்த காலங்களில் இலங்கை கடற்படையினர் விசேட நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். இதற்கமைய போதைப்பொருள் வர்த்தகத்தை மேற்கொள்ளும் தரப்பினர், அதற்கு உதவி ஒத்தாசை வழங்கும் தரப்பினர் மற்றும் சட்டவிரோதமான முறையில் கடல் மார்க்கமாக படகுகளில் போதைப் பொருட்களை நாட்டுக்குள் கொண்டு வருபவர்கள் என பலர் கைது செய்யப்பட்டு வருகிறார்கள். இந்த நாட்டு மக்களுக்கு கௌரவமான வாழ்க்கையை பெற்றுக் கொடுப்பதே எமது அரசாங்கத்தின் கொள்கையாகும். அதில் போதைப் பொருளை முற்றாக ஒழித்து எதிர்கால சந்ததியினருக்கு வளமான நாட்டையும் அழகான எதிர்காலம் ஒன்றையும் பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்று நோக்கத்திலேயே முழுமூச்சாக எமது அரசாங்கம் செயற்பட்டுக் கொண்டிருக்கிறது. தற்போதைய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததிலிருந்து இதுவரையான காலப்பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட போதைப் பொருள் ஒழிப்பு நடவடிக்கையின் ஊடாக 750 கிலோகிராம் ஹெரோயின் போதைப் பொருள், 1650 கிலோகிராம் ஐஸ் போதைப் பொருள் மற்றும் ஹஷிஷ் போதைப் பொருள் உள்ளிட்ட பாரிய அளவிலான விஷ போதைப் பொருட்கள் மீட்கப்பட்டிருக்கின்றன. மேலும் இந்த சுற்றுவளைப்புகள் கடற்பகுதிகள் மற்றும் அதனை அண்மித்த பிரதேசங்கள் அதிகம் மேற்கொள்ளப்படுகின்றன. எனவே உரிய முறையில் தமது மீன்பிடி தொழிலை மேற்கொள்ளுமாறு கடற்றொழிலாளர்களிடம் வினயமாக கேட்டுக்கொள்கிறோம். இந்த நாட்டிலிருந்து போதைப் பொருளை ஒழிக்கும் பொறுப்பு எமக்கும் உங்களுக்கும் உள்ளது. கடற்றொழிலாளர்கள் எமது நாட்டின் தேசிய உற்பத்திக்கு பாரிய அளவில் பங்காற்றுகிறார்கள். ஆனால் ஒரு சிலர் சட்டவிரோத நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகிறார்கள். இது தொடர்பில் எமக்கு பல தகவல்கள் கிடைத்துள்ளன. நாம் அது தொடர்பில் கவனம் செலுத்தி இருக்கிறோம். போதைப்பொருள் வர்த்தகம் உள்ளிட்ட எந்த ஒரு சட்டவிரோத செயற்பாடுகளை நாட்டுக்குள் அனுமதிக்க முடியாது. அதற்கு அரசாங்கம் ஒருபோதும் இடமளிக்க போதுமில்லை. இவ்வாறான குற்றச்சாட்டுகளுடன் தொடர்புடைய தரப்பினருக்கு பாரபட்சமின்றி கடுமையான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் என்பதான தகவலும் இதனோடு இணைந்ததாக இவ்வாறு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது.